நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகர்களுக்கும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? எல்லாம் கிராண்டா ட்ரெஸ் வேற போட்டு வந்துருக்கீங்களா? என்ன விசேஷம் தெரியல. என்ன விசேஷம்? இன்றைய நாளின் விசேஷம் என்ன? யூத் பசங்க என்ன சொல்றாங்க? இன்றைய நாளின் விசேஷம் என்ன? February 14 தான் நினைக்கிறேன். என்ன விசேஷம்? எல்லாம் கூச்சப்படுறீங்களே, வெக்கப்படுறீங்களா? என்னடி ராய் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. வேலண்டைன்ஸ் டே அது தெரியுது, உங்கள் முகத்தில், உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும் தெரியுது வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் அதுக்கும் மேலாக இன்றைக்கு விவிலிய ஞாயிறு, பைபிள் சண்டே. எத்தனை பேர் பைபிளை பார்த்துக்கிறீங்க? பார்த்துக்கணும்னா கேட்டுக்கோங்க. இவ்வளோதானா? மிச்சம்லாம் பைபிள் பார்த்தது இல்லையா? ஓகே. எத்தனை பேர் பைபிள் தொட்டுக்கிறீங்க? கேட்டுக்கோங்க. ஓகே, வெரி குட். எத்தனை பேர் டெய்லி பைபிள் மேலே இருக்கிற டஸ்ட்லாம் எடுத்து தொடச்சிட்டு எடுத்து வைக்கிறீங்க? ஓகே, ஸோ வெரி குட். ஸோ பைபிள் எல்லாரும் பார்த்துருக்கோம். இன்றைய நாள் விவிலிய ஞாயிறு. விவிலியத்தின் மகத்துவத்தையும் விவிலியத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் விவிலியம் என்றால் என்ன? பைபிள் என்றால் என்ன? ஸோ கொஞ்சம் ஒரு பைபிள் செஷன் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம மறைவுரைக்கு போகலாம். ஸோ ஒரு சைடு வேலண்டைன்ஸ் டே, ஐ லவ் யூ, ஓகேவா, டே கிஸ் டே, அது எதுன்னு இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைபிள் போகலாம், அதுக்கப்புறம் ஐ லவ் யூ போகலாம். பட் அந்த ஐ லவ் யூ வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலண்டைன்ஸ் டே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்லாம் சொல்றீங்க ஐ லவ் யூ, சின்ன பசங்க சொல்றீங்களா பேரண்ட்ஸ்க்கு ஐ லவ் யூ. வேலண்டைன்ஸ் டே வெறும் லவர்ஸ் ஒன்லி இல்லை, எல்லாரும் வேலண்டைன்ஸ் டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லலாம், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லலாம், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ லவ் இஸ் ஃபார் ஆல். ஸோ பூசை பண்ணுறது எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்லினே போங்க வீடு வரைக்கும், சரியா? ஸோ வெரி குட். ஸோ பைபிள், புக் ஆஃப் ரெவலேஷன், கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகின்ற ஒரு புத்தகம். எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் என்றால், முதலில் படைப்பில் தொடர்புள்ள கடவுள் உலகத்தை படைக்கும் போது தன்னை வெளிப்படுத்துகின்றார். அது படைப்புகளுக்கு பின் மனிதர்களுடன் உரையாடும் போது மற்றும் மூதாதையர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை இந்த 4 விதமான மனிதர்கள் மூலமாக கூறுகின்றார். கடைசியாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். ஸோ கடவுள் இந்த உலகத்திற்கு தன்னையே வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்படுத்தலை தான் மையமாக வைத்துக் கொண்டு இந்த புத்தகம் இருக்கின்றது. இட் இஸ் a book of revelation. அது மட்டுமல்லாமல் கடவுள் எவ்வாறு நம்மை அன்பு செய்கின்றார் என்று நாம் விவிலியத்தை படித்தால் நமக்கு அறிவாகும். நம் அனைவருக்கும்
தெளிவாகும். கடவுள் எவ்வாறு இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்றால் அது நாம் விவிலியத்தை படிக்கும் போதுதான் நமக்கு அது தெளிவாக நமக்கு அறிவாகின்றது. அதனால் அந்த சகோதர சகோதரிகளே, வேலண்டைன்ஸ் டே நீங்களாம் சில பேர் பெரியவங்க இருக்கிறீங்களோ, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருப்பீங்களோ, இல்லை ஞாபகமான ஒரு வேலண்டைன்ஸ் டே உங்கள் பாய் ஃப்ரெண்டோ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ லவ் லெட்டர் கொடுத்துருக்குறாங்களா? எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் லவ் லெட்டர் கொடுத்துக்கிறீங்களா? நான் ஒன்றே தான் கேட்டுக்கணுமா? ஓகேவா? எப்போ கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. ஓகே, ஸோ எல்லாரும் லவ் லெட்டர் கொடுத்துருப்பீங்க, லவ் லெட்டர் வாங்கியிருப்பீங்க. அந்த லவ் லெட்டர் வந்துட்டு யாருக்கும் தெரியாம ஒரு டைரியில வச்சு டெய்லி நைட்டு தூங்குறது போகிறதுனால அது படிச்சுட்டு வச்சாதான் தூக்கம் வரும். ஸோ இப்படி ஒரு சில பேர் வச்சுன்னு இருப்பீங்க, சில பேர் அந்த ஞாபகம் இருக்கலாம். அதே போல புனித ஜெரோம் கூறுவார், என்ன கூறுகின்றார் என்றால், பைபிள் இஸ் த லவ் லெட்டர் ஃப்ரம் காட். கடவுள் நாம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு அன்பு கடிதம், காதல் கடிதம், லவ் லெட்டர். கடவுள் நமக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கிறான்னா நம்ம அதுக்கு இன்னும் எவ்வளவு ஒரு மகத்துவத்தை கொடுக்கணும். நைட்டு மட்டும் இல்லை, காலையில மத்தியானம் எப்பெல்லாம் இருக்கோ அதை கூடயே வச்சுட்டு போகணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் நாம் அதை இந்த இறைவார்த்தையை அந்த லவ் லெட்டர் போல நாம் பார்க்கின்றோமா என்கின்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் இன்று நாம் இந்த விவிலியத்தை பற்றி தியானிக்கும் பொழுது இதை இன்னும் அன்பு செய்து இந்த லவ் லெட்டரை ஒவ்வொரு நாளும் நாம் படித்து தியானிக்கும் பொழுது நாம் கடவுளுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு சமயமும் ஒரு விஷயமும் நமக்கு தெளிவாகின்றது. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் 3 விதத்தில் நம்மிடம் பேசுகின்றார். நாம் கடவுள்கிட்ட பேசுறோமா? நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட பேசுறோமா இல்லையா? பேசுறோமா இல்லையா? ஜெபம் செய்யும்போது நாம் கடவுளிடம் பேசுகின்றோம். ஆனால் கடவுளும் நம்மிடம் பேசுகின்றார். கடவுள் நம்மிடம் பேசுகின்றார். 3 முறைகளில் கடவுள் பேசுகின்றார். 3 முறைகளில். முதலாவதாக கான்சியன்ஸ், நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இறைவன் பேசுகின்றார். ஒரு விஷயம் செய்ய போவதற்கு முன்பாக இல்லை, இது சரி, இது தவறு, இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று இந்த உள்ளத்தில் தெரிய வரும். அதற்கு மேற்படியாக நாம் அதை செய்வதோ விடுவதோ அது வேற விஷயம். ஆனால் உள்ளத்தில் நமக்கு தெளிவாகும். Conscience is the inner core of the person where God speaks to human being. இந்த உள்ளத்தில் ஆழத்தில் இறைவன் பேசுகின்றார், கான்சியன்ஸ். இரண்டாவதாக மற்றவர்கள் மூலமாகவும் மற்றும் சூழ்நிலைகளின் மூலமாகவும் இறைவன் பேசுகின்றார். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் சொல்லலாம், இது பண்ணாத, இது பண்ணு என்று. இல்லை என்றால் யாராவது ஒரு பெரியவரோ யாராவது சிறு பிள்ளையோ மற்றவர் யாராவது ஒருவர் கூறும்போது அது கடவுள் பேசுகின்ற ஒரு வார்த்தையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக கடவுள் இறைவார்த்தை வழியாக நமக்கு தனிப்படையாக பேசுகின்றார். ஒவ்வொருவரிடம் தனிப்படையாக பேசுகிறார். ஒரு இறைவார்த்தை வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் படித்தால் எனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும், நீங்கள் படித்தால் உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்படையாக விளக்கம் கிடைக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரின் சூழ்நிலை வேறு வேறையாக இருக்கின்றது. அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இறைவார்த்தையின் மூலமாக, விவிலியத்தின் மூலமாக இறைவன் நம்மிடம் பேசுகின்றார். ஆனால் நாம் அதை கேட்கின்றோமா? இந்த பழைய ரேடியோ பெட்டிகள் பார்த்துருக்கீங்களா? பழைய ரேடியோ பெட்டிகள். ஸோ பெரியவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அந்த காலத்தில் நியூஸ்லாம் கேட்கணும்னா டிவி இருக்காது எல்லாரும் வீட்டில், ஆனால் ரேடியோ இருக்கும். ஸோ அந்த ஆண்டனாவை தூக்கிட்டு டியூன் பண்ணுவாங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அந்த ஆண்டனா வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம் நம்மையே டியூன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒளி அந்த ரேடியோவில் கேட்கும். அதே போல்தான் நாமும் நமது உள்ளத்தையும் நமது மனதையும் இறைவனின் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம் மாற்றும் போதுதான் நாம் இறைவன் பேசுகின்ற வார்த்தை நாம் கேட்போம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேக விஷயங்களில் நாம் பிஸியாக இருக்கின்றோம். அதெல்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று இறை வார்த்தையின் முக்கியத்துவம் நமக்கு தேவை.
சில கொஸ்டின்ஸோட போகலாம். பைபிள்னா புத்தகங்கள். பைபிள் என்றால் ஒரு புத்தகம் அல்ல, மாறாக புத்தகங்கள், மெனி புக்ஸ். இதையெல்லாம் ஒன்றாக இணைத்து தான் ஒரு புத்தகத்தை செய்தார்கள் பைபிள். இது கிரேக்க மொழி பிப்ளோஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ பைபிள். இரண்டாவதாக எத்தனை பகுதிகள் இருக்கின்றன பைபிள்? எத்தனை பகுதி? எத்தனை பகுதின்னு கேட்டேன், எத்தனை புக்ஸ்ன்னு கேட்கல. 2 பகுதி. ஓகே, வெரி குட். முதலாவது ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. வெரி குட். ஸோ எல்லாரும் பைபிளை பார்த்துக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 பேஜை பார்க்கணும். எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றது? 73. 73 புத்தகங்கள். பழைய ஏற்பாடு எத்தனை புத்தகங்கள்? பழைய ஏற்பாடு 73 ஒரு சேர்ந்து பழைய ஏற்பாடு வரும். சரி, புதிய ஏற்பாடு எத்தனை புத்தகங்கள்? 27. புதிய ஏற்பாடு 27. ஓகே, புதிய ஏற்பாடு கரெக்ட். பழைய ஏற்பாடு 73 - 27 46. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் 46 புத்தகங்கள். 46, 27, 73 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை கெனானிக்கல் புக்ஸ் என்று கூறுவார்கள். 39. இந்த ப்ராட்டஸ்டன்ட் பைபிளுக்கும் நம்ம பைபிளுக்கும் ஒரு 7 புத்தகங்கள் வித்தியாசம் இருக்கின்றன. 39 புத்தகங்களை கெனானிக்கல் புக்ஸ். இதெல்லாம் அனைத்து கிறிஸ்தவர்களும் இது இறைவனால் இன்ஸ்பயர்ட், காட் இன்ஸ்பயர்ட் புக்ஸ், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள், ஏற்றுக்கொண்ட புத்தகங்கள். மற்ற 7 புத்தகங்கள் சில விவாதங்களுக்கு பின்பாக அதை கடவுள் இதை இன்ஸ்பயர் செய்திருக்கின்றார் என்று அதை ஏற்றுக்கொண்ட புத்தகங்கள். அந்த 7 புத்தகங்கள் ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் இருப்பதில்லை. அதனால் தான் 66 புத்தகங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள், நாம் 73 என்று கூறுகின்றோம். சரிங்களா? ஸோ பழைய ஏற்பாடில் இருக்கின்ற 46 புத்தகங்கள் 4 விதமாக டிவைட் செய்யப்படுகின்றது, பிரித்தெடுக்கப்படுகின்றது. முதலாவதாக சட்டம், இறை சட்டம். சரிங்களா? விவிலியத்தின் முதல் 5 புத்தகங்கள் எது? தொடக்க நூல் ஜெனசிஸ், விடுதலை பயணம் எக்ஸடஸ், லேவியராகமம் லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் என்னாகமம் நம்பர்ஸ், இணை சட்டம் டியூட்ரானமி. இந்த 5 புத்தகங்களும் பென்டாக்டிக் என்று கூறுவார்கள். 5 புத்தகங்கள் அல்லது 5 ஸ்க்ரால்ஸ் அல்லது சட்டம். இது யூத மக்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது, இதை செய்தால் எதை செய்ய வேண்டும், அதை செய்தால் எதை செய்ய வேண்டும் என்று அனைத்து சட்டங்களும் இருக்கின்றது, லா. அதற்கு பின்பு யோசுவா, ஜட்ஜஸ், ரூத், அதிலிருந்து வருகின்றது ஹிஸ்டரி, வரலாறு புத்தகங்கள். அதற்கு பின்பு வருகின்றது ரைட்டிங்ஸ். அவர்களுடைய போயட்ரி, அவர்களுடைய கவிதைகள், சாம்ஸ், ப்ராவர்ப்ஸ், திருப்பாடல்கள் மற்றும் நீதிமொழிகள் போல பல புத்தகங்களை ரைட்டிங்ஸ் என்று கூறுவார்கள். அதற்கு பின்பாக ப்ராஃபெட்ஸ், இறைவாக்கினர்களுக்கான ஒரு புத்தகம். 4 பகுதியாக அது பிரித்தெடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டிலும் 4 பகுதியாக பிரித்தெடுக்கப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் 4 புத்தகங்கள் நற்செய்தி. எத்தனை நற்செய்தி இருக்கு? எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான். இந்த 4 புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்வு, மரணம், உயிர், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி கூறுகின்றது தான் இந்த 4 நற்செய்திகள். அதற்கு பின்பாக வரலாறு புத்தகம் எது? திருத்தூதர் பணிகள். இது வரலாறை, கிறிஸ்துவ வரலாறை எடுத்து ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்து வந்தது என்கின்ற வரலாறை நமக்கு கொடுக்கின்றது. அதற்கு பின்பாக மடல்கள், லெட்டர்ஸ். 2 விதமான லெட்டர்ஸ் இருக்கின்றது. முதலாவது பாலைன் லெட்டர்ஸ், புனித பவுல் அடிகளார் எழுதிய மடல்கள். பால் எத்தனை லெட்டர் இருந்தார்?
எத்தனை லெட்டர்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறாங்க, எத்தனை லெட்டர் எழுதினார்? எது கேக்குது, எத்தனை லெட்டர் எழுதினார்? பால் 13 மடல்கள், 13 மடல்கள் பவுலடிகளார் எழுதுகின்றார்கள். அதுக்கப்புறம் கேத்தலிக் லெட்டர்ஸ் என்று கூறுவார், கத்தோலிக்க மடல்கள், அதாவது ஜேம்ஸ், ஜூட், ஜான், பீட்டர் 2 மடல்கள், ஜான் 3 மடல்கள், ஜூட் 1 மடல், மற்றும் இந்த 6 புத்தகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அது ஒரு கேத்தலிக் எபிசோட். கடைசியாக திருவெளிப்பாட்டாகமம், அப்போக்ரிஃபா, அது ஒரு செப்பரேட், ஒரு தனித்துவமான ஒரு புத்தகம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விவிலியம் என்பது ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் பெற்ற புத்தகம் அல்ல, மாறாக இது மிகவும் இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான புத்தகம். காரணம் என்னவென்றால் அது அந்த இஸ்ராயல் மக்களின் நாட்டின் வரலாறை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹிஸ்டரி ஆஃப் த நேஷன் இஸ்ராயல், அந்த நாட்டின் வரலாற்றை பெற்று, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அந்த கலாச்சார ரீதியாக முக்கியத்துவமும் இருக்கின்றது. அந்த இஸ்ராயல் நாட்டு சுற்றி இருந்த இடங்களில் எவ்வாறு மக்கள் வாழ்ந்தனர், எவ்வாறு மக்கள் செயல்பட்டனர், எவ்வாறு மக்கள் ஒருவரிடம் ஒருவர் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெளிவாகும். மூன்றாவதாக சமுதாய ரீதியில் சோசியல் சிக்னிபிகன்ஸ் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய அணிந்து கொண்டிருந்த உடைமைகள் எவ்வாறு இருந்தது, அவர்கள் எவ்வாறு உண்டார்கள், எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்கின்ற சமூக ரீதியான ஒரு முக்கியத்துவமும் நமக்கு கொடுக்கின்றது. அதனால் அன்பார்ந்த சகோதர சொல்லி இந்த விவிலியத்தை எடுத்து படிக்கும் போது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இறை வார்த்தை இட் இஸ் காட் இன்ஸ்பயர்ட் புக். மனிதர்கள் எழுதிய மடல் அல்ல. மனிதர்கள் எழுதினார்கள், இருந்தாலும் கடவுள் மனிதர்களை அழைத்து கடவுள் மனிதருக்கு அந்த மனிதருக்கு என்ன எழுத வேண்டும் என்று கொடுத்தாரோ அதைத்தான் அவர்கள் எழுதினார்கள். இந்த எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் அந்த எழுதியவருக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை, மாறாக இது இறைவனின் வார்த்தை. அதனால தான் ஒவ்வொரு திருமணிலும் நாம் இறை வார்த்தை படிக்கும் பொழுது கடைசியில் என்ன சொல்கின்றோம்? ஆண்டவரின் அருள்வாக்கு. மோசேயின் அருள்வாக்கு அல்ல, தானியலின் அருள்வாக்கு அல்ல, தாவீதின் அருள்வாக்கு அல்ல, எந்த ஒரு மனிதரின் அருள்வாக்கும் அல்ல, மாறாக ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆனால் இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு படிக்கின்ற போது நான் எவ்வாறு கவனிக்கின்றேன், எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்று ஒரு கேள்வியை நாம் இன்று எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. போரடி தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ பைபிள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? எந்த மொழியில்? ஓகே, பழைய ஏற்பாடு 2 மொழிகள், ஹீப்ரு மற்றும் அரமாயிக். ஹீப்ரு மற்றும் அரமாயிக். ஒரு சில பகுதிகள் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு இந்த மொழியில். நியூ டெஸ்டமெண்ட் அனைத்து புத்தகங்களும் கிரேக்க மொழியில், கிரீக், சரியா? ஸோ கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இந்த உலகத்தில் முதலாக அச்சடிக்கப்பட்ட பிரிண்ட் செய்த புத்தகம் எது? பைபிள். பைபிள் இஸ் the first book to be printed. மற்றும் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே அதிகமாக பிரிண்ட் செய்யப்படுகின்ற புத்தகம் எது? பைபிள். இன்று ஒரு புத்தகம் அத்தனை நூற்றுக்கணக்கான மொழிகளில் இருக்கின்றது என்றால் அது பைபிள் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 15ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் ஒரு மிக பெரிய திருப்பம் ஆனது. ப்ராட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன். திருச்சபையில் பிரிவினை நடக்கின்றது. பிரிவினை நிலையில் அந்த மார்ட்டின் லூத்தர் செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா, ரோமில் இருக்கின்ற பெசிலிக்காவில், வேட்டிகனில் இருக்கின்ற பெசிலிக்காவில் ஒரு 94 குற்றங்களை எழுப்புகின்றார். அந்த குற்றங்களை எழுதி அதை அந்த ஆலயத்தின் முன்பகுதியில் ஒட்ட வைக்கின்றார். அதில் ஒரு பகுதி என்னவென்றால், இறை வார்த்தை வெறும் குருவானவர்கள் மட்டும் படிக்கின்றார்கள், மக்களுக்கு படிப்பதற்கு கொடுப்பதில்லை. ஆதலால் நீங்கள் இதில் என்ன இருக்கின்றது என்று
கூறுவதில்லை, மாறாக இதை உங்களுடைய சுயநலத்துக்காக உபயோகித்து இறைவார்த்தை இப்படி கூறுகின்றது என்று மக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார். எப்பொழுது? 15ஆம் நூற்றாண்டு. அதற்கு பின்புதான் விவிலியம் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும், மக்களும் படிக்க வேண்டும் என்று அதற்கு பின்புதான் 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் தான் விவிலியத்தை பிரிண்ட் செய்து கொடுக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் விவிலியத்தை பார்க்கவில்லை, விவிலியம் எவ்வாறு இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம இப்பொழுது நாம் அனைவரின் கைகளிலும் விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோமா? நாம் அதற்கு இறைவார்த்தை தியானித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு கேள்வி. எத்தனை பேர் பைபிளை ஃபுல்லா முடிச்சுக்கிறீங்க சொல்லுங்க? ஃபுல்லா தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாட்டாகும் 1 2 ஓகே 3 ஓகே. சில பேர் நீதி டைம் முடிச்சுக்கிறாரு தானே. நான் முடிக்கல, இன்னும் படித்துக் கொண்டே தான் இருக்கின்றேன். ஆரம்பித்து அது ஒரு நியூ டெஸ்டமெண்ட் ஒரு 2-3 டைம் முடிச்சிட்டேன். ஓல்டு டெஸ்டமெண்ட் கிரானிக்கல்ஸ் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும் கிரானிக்கல்ஸுக்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது இறைவார்த்தை நாம் படிக்க வேண்டும். அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் இறைவார்த்தை படிக்க வேண்டும். இது ஏன் கூறுகின்றேன் என்றால், இப்போ நான் சொல்லும் போது ஃபாதரே படிக்கல, நான் ஏன் படிக்கிறது இல்லை? ஃபாதர் படிக்கலனாலும் நம்ம படிச்சு, ஃபாதர் நீங்கள் படிக்கல, இல்லை நான் படிச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லணும். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், என்னுடைய தாயார் பெருமை பீத்துவதற்காக இல்லை, 8 டைம் முடிச்சுட்டாங்க, இப்போ 9வது டைம் படிச்சிருக்கிறாங்க. ஸோ கேட்டால் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை படிக்காமல் அவர் உறங்க மாட்டார். காலையிலும் சரி, காலையில் ஒரு 45 minutes 1 hour போகும், நைட்டு 1 hour 1.5 hour கூட போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அன்பார்ந்த சகோதர கிறிஸ்துவாகிய நாம் அனைவரும் இந்த விவிலியத்தின் மகத்துவத்தை பெற்று அறிந்து கொண்டு நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும். எங்களுடைய ப்ரொஃபஸர் கூறுவார், ஒரு நாளைக்கு 4 சாப்டர்ஸ், ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படித்தால் ஒரு ஆண்டில் விவிலியத்தை முடித்து விடலாம். ஏனென்றால் 1189 சாப்டர்ஸ் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 4 படிச்சா ஆல்மோஸ்ட் we finish all the 1200 chapters முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விவிலியத்தை பற்றி எடுத்துரைத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தையும் நம் வாழ்வை டிரெக்ட் செய்கின்ற ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது நான் பிலாசபி தத்துவியல் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்ஜெக்ட் பகவத்கீதா வரும். பகவத்கீதா ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பித்தேன். மிகவும் நன்றாக இருந்தது. ஸோ அப்போது ஒரு விடுமுறைக்கு வந்திருந்த போது என்னுடைய நண்பரிடம் பேசிக்கொண்டிருந்த போது, அவன் ஒரு இந்து, அவனிடம் பேசிக்கொண்டிருந்த போது நான் சொன்னேன், பகவத்கீதா ரொம்ப நல்லா இருக்கா புக்கு, ஏன்டா நீ படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, படிக்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் ஒன்ஸ் படித்தா அது என்ன சொல்லுதோ அதை படி நாம் வாழ வேண்டும், அதற்காக தான் நாம் படிக்கிறது இல்லை. ஸோ படிக்காத ரீசன் வேறையாக இருந்தாலும் அதை படித்தால் நான் அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்து மிகவும் ஆழமாக தாக்கியது என்னை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இத்தகைய முக்கியத்துவம் நாம் இறைவார்த்தைக்கு கொடுக்கின்றோமா? ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் தான் ஒரு 60-100 நம்முடைய ஆலயத்தில் சென்ற ஆண்டு 100 பிள்ளைகள் கித்திகள், எங்களுடைய பங்களெல்லாம் 400-500 பிள்ளைகள் புது நன்மை உறுதி புஸ்தல் தருவார்கள். அன்றைய நாள் அன்று 100-150 பிள்ளைகள் வருவார்கள். ரீடிங் படிக்கணும், பிரதர் ரீடிங் படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரீடிங் படிக்கணும், செகண்ட் ரீடிங் பிரேயர் ஆஃப் தி ஃபெய்த்ஃபுல், எதுனா ஒன்று கொடுக்கும். இல்லை பேரண்ட்ஸ் வேற ரெக்கமெண்டேஷன், அந்த ஃபாதர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அவங்க வேற ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்படி எல்லாம் பிள்ளைகள் அந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் மாசத்துக்கு வருவாங்க ரீடிங் படிக்கணும். அதற்கு பின்பு எங்கே போகின்றார் என்று தெரிவதில்லை. இதோ கடந்த வாரம் நம்முடைய ஆலயத்தில் ரீடிங் படிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ரீடிங் படிக்கிறது ஆள் இல்லாத போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹெல்ப் மிஸ்டர் பாபு வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் படித்தார், ரெஸ்பான்சிபிள் எக்ஸாம் படித்தாரு, செகண்ட் ரீடிங் வித்திருந்தாரு, பாபு நீங்களே படிங்க அப்படின்னு. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தையின் முக்கியத்துவம் அது படிப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும்.
அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த அந்த விவிலியத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம். இந்த வேலண்டைன்ஸ் டே லவ் லெட்டரை ஒவ்வொரு நாளும் படிக்கின்றோம். அதே போல கடவுள் என்று நாம் அனைவருக்கும் ஒரு லவ் லெட்டரை கொடுத்திருக்கின்றார். இந்த வேலண்டைன்ஸ் டேலிருந்து வருகின்ற வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நாம் இறைவாக்கை படித்து வருகின்ற ஆண்டில் எந்த ஒரு குருவானவர் இந்த திருமலையை வைக்கின்றாரோ, எந்த ஒரு குருவானவர் உங்களை கேட்கின்றாரோ, நீங்கள் எல்லாம் விவிலியத்தை படித்திருக்கின்றீர்களா என்றால், இருக்கின்ற 500-600 பேர் அனைவரும் சொல்ல வேண்டும், நாங்கள் அனைவரும் இறைவாக்கை படித்திருக்கின்றோம் என்று. அதனால் இது ஒரு சிறிய லவ் ப்ராஜெக்ட், லவ் ஃபார் காட், லவ் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளின் அன்பு மற்றும் இறைவார்த்தை மேல் இருக்கின்ற அன்பை வைத்துக் கொண்டு நாம் இன்றையிலிருந்து 4 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் படிப்போம். நீங்களும் படிங்கள், நானும் படிங்கள். நெக்ஸ்ட் இயர் 14th February கால் பண்ணிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணாதீங்க. ஃபாதர் பைபிள் படிச்சிங்களா, நான் படிச்சுக்கிறேன், நீங்க படிச்சிங்களான்னு கேட்போம். ஸோ நான் சொல்றேன், 2 பேருக்கும் இந்த ப்ராஜெக்ட், சரிங்களா? எஸ் கேட்க மாட்டேங்குது. எஸ், வெரி குட். ஸோ அதான் நம்ம பார்த்து சொல்லுறது விவிலிய ஞாயிறு விட்டுவிட்டு இன்றைய இறைவார்த்தை பற்றி தியானிப்போம். ஜாஸ்தி ஆயிடுச்சாக சரியா? ஒரு சில விளக்கங்கள். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இறைவனின் அருளை ஏற்று இறைவனின் அருள் வழியாக நாம் தொழுநோயிலிருந்து குணம் பெறுகின்ற ஒரு பகுதியை தான் கேட்டோம். முதல் வாசகத்தில் மோசே தொழுநோயாளர்களுக்கான விதிமுறைகள், சட்டங்கள், ஒரு தொழுநோய் வந்துவிட்டால் அவரை எப்படி நாம் அவரை பார்க்க வேண்டும், அவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சட்டங்களையும் விதிமுறைகளையும் அவர் கூறுகிறார். ஏன் என்று கேட்டால், இப்போது கொரோனா காலத்தில் அது தொற்று நோய் என்ற காரணத்தால் அனைவரும் மாஸ்க் அணிந்து கொண்டும் சோசியல் டிஸ்டன்சிங் இருந்தன இல்லைங்களா? அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடாமல், ஸோ சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதே போல அந்த காலத்தில் மருத்துவம் இல்லை, தொற்று நோயாக இருந்தது. இந்த குஷ்டரோகம் என்கின்ற தொழுநோய் என்பது அனைவருக்கும் தொற்று நோயாக இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த நோயை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், அவரை ஊரை விட்டு வெளியே வைக்க வேண்டும். அவர் வரும்போது அவர் எனக்கு தொழுநோய் இருக்கின்றது என்று தீட்டு என்று சொல்லிக்கொண்டே வரும்போது நாம் அனைவரும் அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நாம் ஒரு தொலை தூரத்திலிருந்தே அவரை பார்க்கும், அவரை விட்டு அகன்று போகும். அவர் சென்ற இடத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சோஷியல் ஆஸ்பெக்டைசேஷன் என்று கூறுவார்கள். சமூக ரீதியில் அவரை தனிமைப்படுத்துகின்றார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலோ இயேசு கிறிஸ்து அந்த சமூக விதிமுறைகளை எதிர்த்து அவர்களுக்கும் நாம் உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும், அவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கிறிஸ்தவர்களாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, 3 விஷயங்கள் இந்த தொழுநோய் வரும்போது முதலாவதாக என்ன ஆகும்? குஷ்டரோகம் தான் ஃபர்ஸ்ட். சென்சிட்டிவிட்டி, அதாவது நமக்கு அந்த தொடும்போது அந்த ஃபீல் ஆகாது, தொடும்போதோ இல்லை அடிப்படும் போதோ அந்த சென்சிட்டிவிட்டி இழந்து விடுகின்றோம். இரண்டாவதாக டிஃபார்மேஷன், அதாவது விரல்கள் எல்லாம் ஒன்று கூடியுள்ளோம், அது சரியாக நாம் வைக்க முடியாது, அது இது நம் விரல்களை மூமெண்ட், அதாவது சரியாக செயல்படுத்த முடியாது. மூன்றாவதாக நாம் சமூக ரீதியாக இந்த ஒரு நோயானது கண்டேஜியஸ், இது ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய காலத்தில் நாம் லெப்ரசி, அதாவது தொழுநோய் இல்லாவிட்டாலும் ஒரு விதமான தொற்று நோயை நாம் அனைவரும் நம்மில் இருக்கின்றது, அதாவது பாவம். முதலாவதாக தொழுநோய் எவ்வாறு தொற்று நோயாக இருக்கின்றதோ அதே போல sin is also contagious. பாவம் கூட அது ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. நான் செய்வதை யாராவது பார்க்கின்றார்கள், அதையும் அவரே செய்கின்றார்கள். வீட்டில் பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறலாம், அதே வார்த்தையை நாளை பிள்ளைகள் செய்யலாம். நண்பர்களின் மத்தியில் ஒரு குழந்தை ஏதாவது செய்யலாம், அதே செயலை நாளை வேறு ஒரு குழந்தை தன் வீட்டிலோ வெளியேயோ செய்யலாம். பாவம் ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. ஆனால் இந்த தொற்று நோயிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். எவ்வாறு என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவிடம் போய், ஆண்டவரே என்னை குணமாகும். அப்போது இயேசு என்ன கேள்வி கேட்கின்றார் என்றால், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமாற முடியும்.
அவர் நீர் விரும்பினார் என்று இயேசுவிடம் கேட்கும்போது இயேசுவோ உன் விருப்பப்படி நடக்கட்டும், நீர் விரும்பியதா உனக்கு குணமாகட்டும். அதனால் அன்பார்ந்த சகோதரரை சொல்வது, இந்த பாவத்தை விட்டு வாழ நாம் முதலில் ஒரு முன்படியை எடுத்து வைக்க வேண்டும். அப்போது நாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இரண்டாவதாக லாஸ் ஆஃப் சென்சிட்டிவிட்டி, அதாவது இந்த ஃபீலிங்கே இல்லாதவர்கள். ஆக உடல் ரீதியாக நாம் பாவம் செய்யும்போது நாம் உள்ள ரீதியாக கூட மற்றவர்கள் மேல் ஒரு பதிவு இரக்கம் இல்லாதவர்களாக மாறினோம். அவருடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எப்படிலாம் போட்டோம், நான் நல்லா இருக்கணும், அத்தகைய ஒரு மனப்பான்மை, நம்ம குறுகிய மனப்பான்மை, தன்னலத்தின் மனப்பான்மை, இதையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நம்முடைய உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லை என்றால் நாமும் ஒரு விதமான ஆன்மீக தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக பில்டிங் வால், செவர்களை எழுப்புதல். இந்த தொழுநோயாளிகளை எவ்வாறு அந்த ஊரை விட்டு வெளியே வைத்துக் கொண்டிருந்தார்களோ, இன்று நாம் சமுதாயத்தில் நாம் வாழும்போது சிலரை அவ்வாறு தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அவர்களை தனிமைப்படுத்துகின்றோம். நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், இனிமேல் நீ என் பிள்ளையே இல்லை, நீ எனக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, நீ எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை என்று சிவர்களை எழுப்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த சிவர்களை எல்லாம் நாம் உடைக்க வேண்டும். அது உடைக்கும் போதுதான் நாம் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். அதெல்லாம் அந்த சகோதர சகோதரி இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது விசேஷ விதமாக 2 கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். முதலாவதாக இறைவார்த்தை அன்பு செய்யவும் மற்றும் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் கடிதத்தை நாம் படித்து தியானித்து அதன்படி வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக இந்த பாவம் என்கின்ற தொழுநோயிலிருந்து நாமும் மீண்டு வர வேண்டும், மற்றவர்களையும் மீட்க நாம் முன் வர வேண்டும் என்று இறைவனின் அருளை நாம் அனைவரும்